வெல்கம் டு ஃபன்னி கிச்சன். உங்க தக்ஷிதா. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா சைடிஷ் தான் செய்ய போறோம். டிஃப்ரெண்டா கத்திரிக்காய் கொத்து தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்கிரிடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. இது வந்து வெங்காயம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி 4 பீஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். தண்ணிக்குள்ள போட்டு வைக்கணும், கத்திரிக்காய் கருப்பாயிடும். ஓகேம்மா. அப்புறம் வந்து தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். புளி கொஞ்சோண்டு ஊற வச்சிருக்கோம். இப்ப நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம வந்து ஸ்டவ் பத்த வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் வேக தான் வைக்க போறோம். இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கத்திரிக்காய் வந்து தண்ணியில கட் பண்ணி வச்சிருந்ததை வந்து இப்ப நம்ம போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அப்புறம் உப்பெல்லாம் போட்டு 3 விசில் பண்ணணும் गाइस. தண்ணி ஊத்தி 3 விசில் பண்ணணும். தண்ணி ஊத்தி நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நம்ம சாம்பார் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கலாம். நம்ம வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வாட்டர் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இப்ப குக்கர் வந்து மூடிடலாம். மூடி போட்டு அதுக்கு முன்னாடி லைட்டா இப்படி ஒரு கிண்டி வைக்கணும். இப்ப நம்ம வந்து குக்கர் மூடிக்கலாம். எப்ப குக்கர் மூடி வந்து எனக்கு மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கு. மக்கர் பண்ணுதாங்க வேற. எஸ், ஏன்னே தெரியல. மூடிட்டீங்களா? ஆஃப் பண்ணு. இப்போ நம்ம வந்து விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இது 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் गाइस. நாங்க வந்து ஒன்னு சேர்க்க மறந்துட்டோம். வரமிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 2, பச்சை மிளகாவும் 2 சேர்த்துக்கணும். நீங்க மறந்துடாதீங்க மாதிரி. போட மறந்துட்டோம். ஆமா गाइस. போட்டு லைட்டா கிண்டி விட்டு இப்போ நம்ம விசில் விடலாம். குக்கரை போட்டு மூடி இப்ப நம்ம வந்து மூடி 3 விசில் விடணும். சரியா? இது கொத்து வந்து பொங்கலுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு சைடுல நம்ம அப்படியே தாளிச்சிடலாம். கடுகு போட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். தாளிக்கிற கரண்டி எடுத்து வச்சு இப்ப நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். லைட்டா நம்ம கடுகு போட்டு அந்த கருவேப்பிலை வந்து கழுவி போட்டுக்கலாம். விசில் வந்தோடனே இதை போட்டு நல்லா கடைஞ்சிடணும். அவ்வளவுதான், கொத்து ரெடி. இந்த கொத்து செய்யறது ரொம்ப ஈஸி தான் गाइस. டேஸ்டா இருக்கும். ஆமா, ஒரு 5 மினிட்ஸ் வேலைதான். இப்ப நம்ம 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்ப நான் இத நல்லா ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கணும். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும். சரியா? நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். அப்பதான் அந்த கத்திரிக்காய் எல்லாம் மசியும். சரியா? புளி கொஞ்சமா கரைச்சு வச்சிருக்கோம்ல, அந்த புளி அதுல ஊத்திடணும். புளி கரைச்சிருக்கிறது ஊத்தியாச்சு. ஊத்திட்டு திருப்பி ஒரு தடவை ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஸ்மாஷ் பண்ணிட்டு நம்ம தாளிச்சு வச்சிருக்கோம்ல, கடுகு, கருவேப்பிலை அதுல போட்டுறணும். இதுல கொத்தமல்லி தழை போட்டுருவோம். ஃபைனல் டச் ஆமா. கொத்தமல்லி தழை போட்டுட்டா கொத்து வந்து ரெடி. நம்மளோட கொத்து வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இங்க முறுமுறுன்னு தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமா,
தோசைக்கு இட்லிக்கு சூப்பரா இருக்கும். ஆமா பொங்கலுக்கும் நல்லா இருக்கும். நம்மளோட வந்து கத்திரிக்காய் கொச்சு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க. பாய் गाइस.